ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வேல் அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அருண். இந்த காணொலி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொது தமிழுக்கான கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஒரு டாஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதை பற்றியான முழு தகவலை நம்ம இந்த காணொலியில் சொல்ல போகிறோம். மறக்காமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் அந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம 2026 குரூப் 4 நோக்கி தான் நம்மளுடைய வேல் அகாடமி ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி அவங்களுடைய ப்ராசஸ் செய்ய போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். ரெண்டாவது ஒரு ஹாப்பி நியூஸ் எல்லாருக்குமே, டிஎன்பிசி தரப்பில் இருந்து ஆனுவல் பிளானர் இந்த நவம்பர் மாதத்தோட இறுதிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு நற்செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மூணாவது விஷயம், நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே ஓல்டு புக்கு தான் படிக்கணுமா, ஓல்டு புக்கு நியூ புக்கை தாண்டி அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் அதிகமாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது நியூ புக்கு ஓல்டு புக் அவுட் ஆஃப் புக் அப்படின்றதெல்லாம் நம்ம முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவுட் ஆஃப் புக் கண்டிப்பாக படிக்கணுங்க, படிக்காமல் இருக்க போகிறதில்ல. அந்த வழிநடத்துதல் அப்படின்றத தான் நம்ம செய்ய போகிறோம். எந்த புக்கை படிக்கணும், ஃபஸ்ட்டு எதுக்கெலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மெயின் கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பொது தமிழ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 பார்ட்டாக பிரிக்க போகிறோங்க. ஆல்ரெடி சிலபஸில் கொடுத்துருக்குற அந்த 7 பார்ட்டை தான் தனித்தனியாக பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் ப்ளஸ் அதற்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்காக எதை எடுக்கிறோம் அப்படின்னா 3வது ரோமல் லெட்டராக இருக்கக்கூடிய 15 கொஷினை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் அப்படின்றத நம்ம கையாள போகிறோம். இந்த டாஸ்கில் என்ன அப்படின்னா, இந்த 15 கொஷின்ஸை நம்ம எப்படி தொடங்க போகிறோம், சொற்றொடரில் தொடங்கி நிறுத்தல் குறியீடு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறுத்தல் குறியீடுனா எத்தனை இருக்குது, நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கான்செப்ட் என்ன பார்க்கணும் அப்படின்றது அந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இளமை பெயர் ஸ்கூல் புக்கு நம்ம பார்க்குற எல்லா கான்செப்ட்லையுமே ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் ஸ்கூல் புக்கை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். இது எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அவுட் ஆஃப் புக்கை கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். சார், இந்த கிளாஸஸ்லாம் எப்போ போடுவீங்க, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸை தமிழ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் மற்றும் யூடியூப்பில் ரெண்டுத்துலேயுமே டேட் போட்டு இன்றைய நாள் இந்த கிளாஸ் அப்படின்றது அப்டேட்டடாக ஷெடியூலாகவே உங்களுக்கு கையில் வந்துடுங்க. அன்றைய நாள் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலுமே போதும். முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைவில் சந்திப்போம். யூடியூப் லைவ் மற்றும் இன்ஸ்டாகிராம் லைவில் நம்ம சந்திப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பை.